தமிழ் வலையொலி பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். எவராக இருந்தாலும் தராதரம் பாராது விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவிப்பு. பிரித்தானியாவின் ஒருதலை பட்சமான தீர்மானம் வருத்தம் அளிக்கிறது. கடற்படையின் முன்னாள் தளபதி வசந்த கருணாகுட தெரிவிப்பு. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய இணைப்பாளர் உள்ளிட்ட 27 பேர் கைது. எதிர்வரும் தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தோற்கடிக்கப்பட வேண்டும். கருணா தெரிவிப்பு. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தோற்கடிக்கப்பட வேண்டும் என முன்னாள் பிரதியமைச்சர் கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். கிழக்கு தமிழ் கூட்டணியின் கல்குடா தொகுதிக்கான வேட்பாளர் அறிமுக நிகழ்வு நேற்று இடம்பெற்ற நிலையில் அதில் கலந்து கொண்ட கருத்துரைக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போலி தமிழ் தேசியம் பேசி மக்களை ஏமாற்றுவதாகவும் முன்னாள் பிரதியமைச்சர் கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். எவராக இருந்தாலும் தராதரம் பாராது விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவிப்பு. கையூட்டல் பெறுவது தொடர்பில் தற்போது நிலவும் சட்டத்தை கடுமையாக்க கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. புதிய ஊழல் ஒழிப்பு எதிர்ப்பு சட்டத்திற்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. கையூட்டல் சம்பவத்துடன் தொடர்புடைய எந்த ஒரு நபர் குறித்தும் தராதரம் பாராது விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என அந்த ஆணைக்குழுவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் ஒருதலை பட்சமான தீர்மானம் வருத்தம் அளிக்கிறது. கடற்படையின் முன்னாள் தளபதி வசந்த கருணாகுட தெரிவிப்பு. எந்த ஒரு வெளிப்படையான சட்ட நடைமுறையுமின்றி தமக்கும் ஏனையவர்களுக்கும் எதிராக பிரித்தானியா தடை விதித்துள்ளதாக கடற்படையின் முன்னாள் தளபதி வசந்த கருணாகுட தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர், போர்க்களத்திலும் தேசிய பாதுகாப்பு விடயங்களிலும் வெளிப்புற தலையீட்டில் இருந்து நாட்டை பாதுகாப்பதிலும் உறுதியாக நின்றதன் காரணமாக பிரித்தானியா விதித்த அநீதியான தடைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இந்த தடைகள் எந்த ஒரு வெளிப்படையான விசாரணை அல்லது சட்ட நடவடிக்கையின் அடிப்படையில் விதிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டிய கடற்படையின் முன்னாள் தளபதி, இது இலங்கையின் போர் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்த தனிநபர்களை குறிவைத்து மேற்கொள்ளப்படும் ஒரு சர்வதேச முயற்சியாகும் எனவும் தெரிவித்துள்ளார். எமக்கு எதிராக பிரித்தானிய அரசாங்கத்தினால் இவ்வாறு தடை விதிக்கப்பட்டமை குறித்து வியப்படைகிறேன். பிரித்தானியாவை போன்று மனித உரிமை மீறல்களை மேற்கொண்ட பிறிதொரு நாடு இந்த உலகத்தில் இல்லை. எந்த ஒரு ஒழுங்குமுறையுமின்றி இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த பிரித்தானிய அரசாங்கத்தின் ஒருதலை பட்சமான தீர்மானம் குறித்து வருத்தமடைகிறேன். புலம்பெயர்ந்தோரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவும் அவர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் பிரித்தானிய அரசாங்கம் இந்த தடையினை விதித்துள்ளதாக கடற்படையின் முன்னாள் தளபதி வசந்த கருணாகுட தெரிவித்துள்ளார். பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வனஜீவராசிகளின் கணக்கெடுப்பு அறிக்கை இன்று. பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் விலங்குகள் தொடர்பில் கடந்த 15ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் அறிக்கை இன்றைய தினம் கிடைக்க உள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் கே.டி. லால்காந்த தெரிவித்துள்ளார். கண்டியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்த இதனை தெரிவித்துள்ளார். அவ்வாறு கிடைக்கப்பெறும் அறிக்கை முழுமையாக பூரணப்படுத்தப்பட்ட அறிக்கையாக கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. இது குறித்த கணக்கெடுப்புகள் மீண்டும் நடத்தப்படும். வனஜீவராசிகளை முகாமைத்துவம் செய்வது தொடர்பான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டுமாயின் வனஜீவராசிகள் தொடர்பான உரிய கணக்கெடுப்புகள் அவசியம் எனவும் விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்த தெரிவித்துள்ளார். இன்று முதல் விசேட தொடருந்து சேவைகள் முன்னெடுப்பு. தொடருந்து திணைக்களம் தெரிவிப்பு. பாடசாலை விடுமுறை மற்றும் சிவனொளி பாதமலை யாத்திரை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தொடருந்து திணைக்களம் இன்று முதல் விசேட தொடருந்து சேவைகளை முன்னெடுக்க உள்ளது. இதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை, அனுராதபுரம், திருகோணமலை ஆகிய நகரங்களுக்கான தொடருந்து சேவைகளை முன்னெடுக்க தொடருந்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இன்று முதல் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ள தொடருந்து சேவைகளுக்கான முன்பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை
நோக்கி இன்று முதல் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ள விசேட தொடருந்து சேவையானது இரவு 7:30 மணிக்கு புறப்படவுள்ளது. அதனைத் தொடர்ந்து கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையம் நோக்கி அந்த நாட்களில் பிற்பகல் 5:20 மணிக்கு பயணத்தை ஆரம்பிக்கவுள்ளது. இது தவிர கொழும்பு கோட்டையிலிருந்து திருகோணமலை நோக்கி எதிர்வரும் 29 மற்றும் 30, 31ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ள விசேட தொடருந்து சேவையானது காலை 5:15 மணிக்கு புறப்படவுள்ளது. அதைத் தொடர்ந்து திருகோணமலை தொடருந்து நிலையத்திலிருந்து அந்த நாட்களில் பிற்பகல் 1 மணிக்கு பயணத்தை ஆரம்பிக்க உள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி உழைக்கும் மக்களை மறந்து செயற்படுகிறார். சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. பாட்டாளி வர்க்கத்தினரை பிரதிநிதித்துவப்படுத்திய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியான பின்னர் தொழிலாளர் வர்க்கத்தை மறந்து செயற்பட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட வேட்பாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சியில் இருந்த அனுரகுமார திசாநாயக்காவிற்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிற்கும் உள்ள வித்தியாசம் தற்போது தெளிவாக தெரிகின்றது. எதிர்க்கட்சியில் இருந்த அனுரகுமார திசாநாயக்க உழைக்கும் மக்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் குரல் எழுப்பினார். ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வறிய மக்கள், உழைக்கும் மக்கள், விவசாயிகள் மற்றும் மீனவர்களை மறந்து செயற்பட்டு வருகின்றார். நாட்டு மக்கள் படும் துன்பங்கள், வலிகள், அடக்குமுறைகள் மற்றும் அசௌகரியங்கள் குறித்து ஜனாதிபதிக்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ எந்த புரிதலும் இல்லை. மக்கள் படும் துன்பங்களை உணராது செயற்பட்டு வருவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வரி சலுகைகளை நீக்கி எரிபொருள்களை மக்களுக்கு சலுகை விலையில் தருவதாக சொன்னார்கள். ஆனால் இன்று வரை இதை செய்ய முடியாது போயுள்ளது. பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பிலும் அரசாங்கத்தினால் எதனையும் செய்ய முடியாது போயுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய இணைப்பாளர் உள்ளிட்ட 27 பேர் கைது. அரசு சேவைக்கு இணைத்துக் கொள்ளும் செயற்பாட்டை மட்டுப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இணை சுகாதார விஞ்ஞான பட்டதாரிகள் ஒன்றியம் சுகாதார அமைச்சிற்கு முன்பாக முன்னெடுத்த சத்தியாகிரக போராட்டத்தின் போது 27 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீதிமன்ற உத்தரவை மீறியதாக குற்றம் சுமத்தி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய இணைப்பாளர் உள்ளிட்ட 27 பேர் கைதாகியுள்ளனர். இணை சுகாதார பட்டதாரிகளை அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளும் செயற்பாட்டை மட்டுப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இணை சுகாதார விஞ்ஞான பட்டதாரிகள் ஒன்றியம் நேற்று முதல் கொழும்பில் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். சுகாதார அமைச்சுக்கு முன்பாக இந்த சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மருதானை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வைத்தியசாலை சதுக்கம், சுகாதார அமைச்சுக்கு உட்பிரவேசிக்கும் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் உள்ள வீதிகளை மறைக்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி நடத்த மாளிகாவத்த நீதவான் நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. அந்த தடை இன்று மாலை வரை அமலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தலதா மாளிகை யாத்திரைக்காக தனிப்பட்ட வகையில் நிதியளித்து ஏமாற வேண்டாம், ஆனந்த தேரர் வலியுறுத்தும். ஸ்ரீ தலதா மாளிகை யாத்திரைக்காக மோசடியான வகையில் நிதி திரட்டும் நபர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அஸ்கிரிய மகாவிகாரையின் பிரதி பதிவாளர் நாரம்பனாவே ஆனந்த தேரர் அரசாங்கத்தை கோரியுள்ளார். ஸ்ரீ தலதா மாளிகை யாத்திரைக்கான நடவடிக்கை மற்றும் செயற்பாடுகள் அரசாங்கத்தினால் கண்டி மாநகர சபை மற்றும் ஸ்ரீ தலதா மாளிகைக்கு பொறுப்பளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தவிர வேறு எந்த தரப்பினருக்கும் அது தொடர்பான பொறுப்பு கையளிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீ தலதா மாளிகை யாத்திரை அடுத்த மாதம் 18ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் தலதா மாளிகை யாத்திரைக்கு நிதி திரட்டுவதற்கு பங்களிக்குமாறு ஒரு குறிப்பிட்ட தரப்பினரால் சமூக ஊடகங்களில் பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இந்த பிரசாரமானது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என ஸ்ரீ தலதா மாளிகை தெரிவித்துள்ளது. தலதா மாளிகை யாத்திரைக்காக தனிப்பட்ட ரீதியில் எந்த ஒரு நபரும் நிதியளிக்க வேண்டாம் என, அவ்வாறான செயற்பாடுகள் இங்கு இடம்பெற முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். ஆகவே தனிப்பட்ட ரீதியில் நிதியளித்து ஏமாற வேண்டாம் என அஸ்கரிய மகாவிகாரையின் பதில்
பதிவாளர் நாரம்பனாவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களில் 18% மன அழுத்தத்தில். விசேட வைத்தியர் சிரந்திகா தெரிவிப்பு. நாட்டில் உள்ள பாடசாலை மாணவர்களில் 18% மன அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதுடன் 22% தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஆய்வொன்றின் மூலம் தெரிய வந்துள்ளதாக சமூக சுகாதார விசேட வைத்தியர் சிரந்திகா விதான தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் 9.1% பாடசாலை மாணவர்கள் தற்கொலைக்கு முயற்சித்துள்ளதாக உலகளாவிய பாடசாலை சுகாதார கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. தற்போது மாணவர்கள் மத்தியில் உளநல பிரச்சினைகள் அதிகரித்துள்ளதை அவதானிக்க முடிந்ததாகவும் சிரந்திகா விதான தெரிவித்துள்ளார். கடந்த 12 மாதங்களில் 22% மாணவர்கள் தனிமைப்பட்டுள்ளனர். 12% மாணவர்கள் பிரச்சினைகள் காரணமாக சில சந்தர்ப்பங்களில் தூக்கமின்மையால் அவதியுறுகின்றனர். 18% மாணவர்கள் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 13 முதல் 17 வயதுக்கு இடைப்பட்டவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். 7.5% மாணவர்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் இல்லை என்பது பிரச்சனையாக காணப்படுவதாகவும் சிரந்திகா விதான குறிப்பிட்டுள்ளார். கையடக்க தொலைபேசி, சமூக ஊடக பாவனை, தனிமைப்படல் உள்ளிட்ட பல காரணங்களினால் இந்த நிலைமைகள் அதிகரித்துள்ளதாக சமூக சுகாதார விசேட வைத்தியர் சிரந்திகா விதான தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.